இஸ்ரேல் சிரியாவினுடைய இராணுவ தலைமையகத்தின் மீது ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க. ஆனால் சிரியாவா இருக்காருன்னா இல்லை, யுஎஸ்க்கும் ரஷ்யாவுக்கும் அது ஒரு பேட்டில் கிரவுண்ட். இது வரைக்கும் 5 லட்சம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இவர்களது இந்த ஈரானிடம் ஏற்பட்ட தோல்வியை மறைப்பதற்காக தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே திரு பொன்ராய் சார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களை சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் தானியல். வணக்கம் சார். சார், இப்போதான் போர் மேகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிற்க ஆரம்பிச்சுட்டு திரும்ப பார்த்தா இஸ்ரேல் சிரியாவினுடைய இராணுவ தலைமையகத்தின் மீது ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? டமாஸ்கஸ் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கு. அதாவது ட்ரூஸ் இனம்னு ஒன்று இருக்குது. ஓகே, ட்ரூஸ். இப்போ அந்த ட்ரூஸ் இனம் இஸ்ரேல்லையும் இருக்காங்க, ஓகே, சிரியாவில் இருக்காங்க, பல்வேறு நாடுகளில் பரவி இருக்காங்க. அப்போ அவங்க இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் அவர்களது எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் ட்ரூஸ் இனத்தவர்கள் இஸ்ரேலில் இருக்காங்க. அதில் ஆர்மியில் ட்ரூஸினுடைய இம்பார்ட்டன்ஸ் கூடியிருக்கு. அப்போ அவர்களுக்கு ஆதரவாக டமாஸ்கஸில் இப்போ இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இது நம்ம ஓவராலாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் வரலாற்று ஆய்வாளர் கிடையாது, பட் ஆனால் வரலாற்றை படிக்கிறவன் என்ற முறையில் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் எனக்கு அப்துல் கலாம் அவர்களோடு இணைந்து 40 நாடுகளில் பணியாற்றிய அனுபவத்தின் விளைவாக அந்த வரலாற்றை படிப்பவன், அந்த வரலாற்றை ஃபாலோ பண்ணுபவன், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்னா என்ன, நம்ம நாட்டுக்கும் அவங்களுக்கு என்ன தொடர்பு, இதை பற்றி தொடர்ந்து கவனிப்பவன் என்ற முறையில் இந்த பிரச்சனையை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. இதில் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா, அந்த மேப்பு, அதாவது என்ன எப்படி இருக்கிறது என்பதை பற்றி புரிஞ்சுக்கணும். இந்த மேப் நம்ம ஆமாம், இதில் இது எப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா சிரியாவுக்கு மேலே டர்க்கி, ஓகே, சிரியாவுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லெபனான், அதுக்கு கீழே இஸ்ரேல், அதுக்கு அடுத்து ஜோர்டான், அதுக்கு அடுத்து ஈராக். ஓகே, இதுதான் இதனுடைய பார்டர். இதுக்கு இடையில தான் சிரியா இருக்குது. ஆனால் சிரியாவாக இருக்காருன்னா இல்லை, ஒவ்வொருத்தரும் ஆக்குபை பண்ண சிரியாவாக தான் இருக்குது. ஏகப்பட்ட பேர் ஆக்குபை பண்ணி வச்சுருக்கான். ஓகே, சிரியாவை நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா, யார் எதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போதும் மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷனை சிரியன் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுது. குர்சித் லெட் ஃபோர்ஸஸ் ஒரு போர்ஷனை கண்ட்ரோல் பண்ணுது. அப்புறம் சிரியன் அப்போசிஷன் லெட் பை ஹயத் தாஹிர் அல் சாம் அப்படின்றவர் ராலப்போ அண்ட் ஹமா, இதை அவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு. அல்டான்ஃப் டீகான்ஃப்ளிக்ஷன் ஜோன் அப்படின்னு ஒரு ஜோன் இருக்கு. ஓகே, அது இந்த ஜோன் கீழே இருக்க ஜோன். டர்க்கிஷ் பேக்டு சிரியன் ரிபல்ஸ் அண்ட் டர்க்கிஷ் மிலிட்ரி. டர்க்கிஸ்ட் சிரியன் ரிபலுக்கு சப்போர்ட் பண்ணுற இடம் இந்த மஞ்சள் கலர். அதே மாதிரி இந்த இடம் இதை சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த இடம் கோல்டன் ஹைட்ஸ். இந்த இடம் இதை இஸ்ரேல் கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, ஜோர்டான் சில பகுதியை கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ இத்தனை பேர் சேர்ந்து சிரியாவை ஒன்றுமில்லாமல் ஆக்கி வச்சுருக்காங்க. ஓ, சரிங்களா? இதுதான் இங்கே பிரச்சனை. ஸோ இந்த பிரச்சனை அலிப்போன்றது ஒரு பகுதியை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஹமா, ஹோம்ஸு, டமாஸ்கஸு, டேரா, யூஎஸ் ஒரு இடத்த அவுட் போஸ்ட்டாக கண்ட்ரோல் பண்ணுறது. அதான் நான் சொன்னது இருந்தது. ஸோ இப்படியெல்லாம் சிரியாவை சின்ன விடமாக ஆக்கி வச்சுருக்காங்க. அப்போ இந்த சூழலில் என்ன அப்படின்னா, 1970 ஆசாத் ஆசாத் ஃபேமிலி ஆத்தரிட்டேரியன் ரூல் 70 ஒரு புரட்சி மூலமாக சிரியாவை டேக் ஓவர் பண்ணுறாங்க. அடுத்து வரிசையாக ப்ரூச்சுவல் சப்ரஷன் ஆஃப் டிசன்ட், எங்கெல்லாம் வேற்றுமை, எங்கெல்லாம் எதிர்ப்பு எழுகிறதோ அதெல்லாம் இந்த ஆசாத் ரெஜீம் அடக்குமுறை பண்ணுறாங்க, அடக்குறாங்க. ஹமா 1982. ஓகே, ஹமாவோட அடக்குமுறை, ஹமா மசக்கர்னு பேர் அது. அடுத்து தாரா 2011. அடுத்து சுவேதா 2025. இப்போ அதுதான் சுவேதா தான் இப்போ நடக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட். இது இந்த சிரியா ஒரு ப்ராக்சி பேட்டில் கிரவுண்டு ப்ராக்சி பேட்டில் கிரவுண்டு மாதிரி ஆகிப்போச்சு. ஓகே, யாருக்கு ப்ராக்சி பேட்டில் கிரவுண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ்க்கும் ரஷ்யாவுக்கும் அது ஒரு பேட்டில் கிரவுண்டு.
ஓ சிரியா யுஎஸ்க்கு ரஷ்யாவுக்கும் இதுதான் பேட்டில் கிரவுண்ட். ஓ அடுத்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடைப்பட்ட சண்டையில் சிரியா பேட்டில் கிரவுண்ட். அடுத்து டர்க்கிக்கும் குர்துஸுக்கும் நடக்கக்கூடிய சண்டையில் சிரியா பேட்டில் கிரவுண்ட். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இது எத்னிக் அண்ட் செக்டேரியன் ஃபால்ட் லைன். அப்போ எப்படி வந்து ஒரு இனக்குழுக்களுக்கு இடையில் இந்த பிரிவினை உருவாகுது. அப்போ சுன்னி வர்சஸ் அலவைட் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரிவினை. அடுத்து அராப் வர்சஸ் குர்திஸ். ஓகே, அராபுக்கும் குர்திஸுக்கும் இடைப்பட்ட சண்டை. அடுத்து வந்து ட்ரூஸுக்கும் ரெஜீம் ஈரானுடைய ஆளும் வர்க்கத்திற்கும் இடையில நடக்கக்கூடிய சண்டை. இப்போ நடக்கிறதா தான் ட்ரூஸுக்கும் ஆளும் வர்க்கத்துக்கு இடையில சண்டை. அப்போ இதில் இது வரைக்கும் 2011 இது வரைக்கும் 5 லட்சம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 5 லட்சம் பேர். அப்போ அந்த 5 லட்சம் பேருடைய உயிரை பழி வாங்கி இது வந்து இது நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன அது சிரியா வந்து பல்வேறு நாடுகளுக்கான ஒரு ஒரு அழிவு போர்த்தலமாக மாறி நிற்கிது. இதை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ட்ரூஸ் இன மக்கள் அவங்க யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூஸ் வந்து அவங்களுடைய ஆரிஜின் 11th செஞ்சுரியில் ஈஜிப்டில். ஓகே, எமர்ஜ்ட் இன் 11th செஞ்சுரி இன் ஈஜிப்டில் தான் 11th செஞ்சுரியில் அவங்க வர்றாங்க டூரிங் ஃபாட்டிமிட் கலிஃபேட். ஓகே, கலிஃபேட் அப்படின்றது வந்து ஒரு இஸ்லாமிய ஃபண்டமெண்டல் ஆர்கனைசேஷன். ஓகே, கலிஃபாவாதம். ஆமாம், கலிஃபான்னு சொல்கிறாங்கல்ல. ஆமாம் ஆமாம், கலிஃபாவுடைய அதாவது முகமது பின் நபிகளுக்கு பின்னால் வந்த கலிஃபாவை பேஸ் பண்ணி அந்த பேஸ் பண்ணி வந்த ஆர்கனைசேஷன் கலிஃபா. ஓகே, இது வந்து இப்போதைக்கு அதனுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பது ஐஎஸ்ஐஎஸ். ஓ, கலிஃபா அவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஐஎஸ்ஐஎஸ். இவங்க தான் வந்து இஸ்லாமியா சியாஷ் இஸ்லாமில் இருந்து பிரிந்து வந்தவர்கள். ஓ, ஷியா பிரிவிலேருந்து பிரிந்து வந்தவர்கள் இவர்கள் வந்து இவங்க என்னென்னா அதாவது சீக்ரெட்டிவ் மோனோதெயிஸ்டிக் ஃபெய்த் பிளண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் இஸ்லாம், ஜியோஸ்டிசிசம், நியோ பிளாட்டோனிசம், கிரீக் ஃபிலாசபி அண்டு ஹிந்துவிசம் இத்தனையும் கலந்தது தான் இந்த ட்ரூஸ் இனத்தவர்கள். ட்ரூஸ் இனத்தவர்கள் இத்தனை பிளண்டடு ஒரு கலப்பிட. ஆமாம், இத்தனை பேரையும். அப்போ மோனோதெசிஸ்டிக் ஃபெய்த், இதுக்கு பேர் மோனோதெசிஸ்டிக் ஃபெய்த். இந்த மோனோதெசிஸ்டிக் ஃபெய்த்தில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா சில எலிமெண்ட்ஸ் ஆஃப் இஸ்லாம் இருக்குது. ஓகே, சில எலிமெண்ட்ஸ் ஆஃப் குனோஸ்டிசிசம் அப்படி இருக்குது. சில எலிமெண்ட்ஸ் ஆஃப் நியோ பிளாட்டோனிசம் இருக்குது. ஓகே, கிரீக் ஃபிலாசபி இருக்குது, அதில் ஹிந்துவிசமும் இருக்குது. ஓ, இது எல்லாம் சேர்ந்த பிலீஃப் தான் இந்த ட்ரூஸ் இனத்தவர்கள். ஓகே, இந்த ட்ரூஸ் இனத்தவர்கள் இது ஒரு ரிலீஜனாக மாறிட்டாங்க. ட்ரூஸ். ஆமாம், இதில் நோ கன்வர்ஷன் அலவுடு. ஓகே, இதில் ஜாயின் பண்ணிட்டா கன்வெர்ட் ஆக முடியாது. நோ கன்வர்ஷன் அலவுடு. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, குரான் பைபிள் மாதிரி. எபிசில்ஸ் ஆஃப் விஸ்டம், எபிசில்ஸ் ஆஃப் விஸ்டம்னு ஒரு டெக்ஸ்ட் ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க. அது இது வந்து இவங்க வந்து தே நாட் ப்ராக்டிஸ் த முஸ்லீம் ரிச்சுவல்ஸ். முஸ்லீம் ரிச்சுவல்ஸை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ஃபாஸ்டிங் இருக்க மாட்டாங்க, ரமதான் பீரியடில் நோ பில்கிரிமேஜ் போக மாட்டாங்க. இதெல்லாம் வந்து இவங்க மொத்த பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன் வேர்ல்டு வைடு. உலகம் முழுக்க 15 லட்சம் பேர் இருக்காங்க. ஓகே, உலகம் முழுக்க 15 லட்சம் பேர் இருக்காங்க. லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் வந்து சிரியாவில் 7 லட்சம் பேர், லெபனானில் 3 லட்சம் பேர், இஸ்ரேலில் 1.5 லட்சம் பேர், ஜோர்டானில் 20,000 பேர். ஓகே, யார்? ட்ரூஸ் இனத்தவர்கள். ஓகே, இந்த ட்ரூஸ் இனத்தவர்கள் தான் இஸ்ரேலில் 1.5 லட்சம் பேர். இந்த 1.5 லட்சம் பேரில் தான் இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் ஐடிஎஃப்பில் இன்றைக்கு உயர் பதவிகளில் இன்றைக்கி இந்த ட்ரூஸ் இனத்தவர்கள் வந்திருக்கிறார்கள். ஓகே ஓகே ஓகே, அதனால தான் இஸ்ரேல் இதில் போய் தலையிடுது. இவங்க எத்னிக்கலி பார்த்தீங்கன்னா அராப். ஓகே, பட் ரிலீஜியஸ்லி அண்ட் சோசியலி வந்து தனி. ஓகே, எத்னிக்கலி அராபு தான் அவங்க. இனத்தை பொறுத்த வரைக்கும் அராப் இனத்தவர்கள் தான். ஆனால் சோசியலி ரிலீஜியஸ்லி வந்து இவங்க இஸ்லாமோட ரொம்ப நெருக்கமாக இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஸ்ட்ராங் கம்யூனிட்டி ஐடென்டிட்டி கொண்டவர்கள். ஓகே, அடுத்து வந்து அவங்களுடைய ஓன் கம்யூனிட்டிக்கு ரொம்ப லாயலாக இருப்பாங்க. ஓகே, ஹிஸ்டாரிக்கலி வெல் ஆர்கனைஸ்ட் இன் லோக்கல் மிலிட்டரிஸ். அதாவது எக்ஸாம்பிள் இன் லெபனான் அண்ட் சிரியாவில் லோக்கல் மிலிட்டன்ட் குரூப்பாக அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க.
தீவிரவாதிகளா. ஓகே ஓகே ஓகே. யாரை பொறுத்த வரைக்கும் தீவிரவாதிகள்? சிரியாவை பொறுத்த வரைக்கும் தீவிரவாதிகள். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள். சரியா? அப்போ இதுதான் வந்து இதில் ட்ரூஸுனுடைய பேக்ரவுண்டு. ஓகே. அப்போ என்ன, ஏன் இந்த ட்ரூஸுக்கும் சிரியன் கவர்மெண்ட்டுக்கும் எதுக்கு பிரச்சனை, என்ன பிரச்சனைன்னு முதல்ல பார்க்கணும். ஓகே சார். சிரியன் கவர்மெண்ட்டுக்கும் ட்ரூஸ் இனத்தவர்களுக்கும் இடையில என்ன பிரச்சனை? அப்போ அதனுடைய கான்டெக்ட் வந்து ஸ்வேதா கவர்னரேட் சதன் சிரியா. சதன் சிரியாவில் ஸ்வேதா கவர்னரேட்னு உருவாக்கியிருக்காங்க. ஓகே. அது வந்து த ட்ரூஸ் ஹார்ட்லேண்ட் இன் சிரியா இஸ் ஸ்வேதா. ட்ரூஸ் வசிக்கக்கூடிய முக்கியமான பகுதிக்கு பேர் ஸ்வேதான்னு பேர். மோஸ்ட்லி ட்ரூஸ் ப்ராவின்ஸ் நியர் த ஜோர்டானியன் பார்டர். அவங்க ஜோர்டான் பார்டருக்கு பக்கத்தில் வசிக்கிறாங்க ட்ரூஸ் இனத்தவர்கள். அவங்க வந்து ஃப்ரெஜைல் நியூட்ராலிட்டி டூரிங் சிவில் வார். இங்கே நாங்கள் நியூட்ரலாக இருப்போம்னு சொல்லுவாங்க, திடீர்னு அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க, இல்லை நாங்கள் நியூட்ரலாக இருக்க இவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அவங்க நியூட்ராலிட்டியை மெயின்டைன் பண்ணுற மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. பட்டு கிளாண்டஸ்டைனாக வந்து யாருக்கா ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ 2025 என்ன கான்ஃப்ளிக்ட், அதாவது ட்ரூஸ் மிலிட்டன்ஸுக்கும் பெடோனியன் ட்ரைப்ஸுக்கும். ஓகே. பெடோயின் ட்ரைப்ஸ்னு பேர். பெடோயின் ட்ரைப்ஸ்ன்றது வந்து பேஸ்டு பை ஆர் ஆர்ம்டு பை டமாஸ்கஸ். ஓகே. இது வந்து பெடோனியன் ட்ரைப் வந்து சிரியன் கவர்மெண்ட்டு சப்போர்ட் பண்ணக்கூடிய பழங்குடி மக்கள். ஓகே. பெடோனியன் பழங்குடி மக்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கும் இந்த ட்ரூஸ் இனத்தவர்களுக்கும், இப்படி மைக்ரேட் ஆகியிருந்த ட்ரூஸ் இனத்தவர்களுக்கும் மான கான்ஃப்ளிக்ட். ஓகே. இவங்க ரெண்டு பேருக்கும், ட்ரூஸ் மிலிட்டன்ஸுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை. இப்போ ட்ரூஸ் ஆர்மி வந்து ட்ரூஸ் அவருடைய அப்ரைசிங்கை வந்து சப்ரஸ் பண்ணுது ஆர்மியினுடைய பலத்தால். ஓகே. அப்போ வந்து சென்டிங் டேங்க்கு ட்ரூப்பு இதெல்லாம் அனுப்பி அவர்களை வந்து ட்ரூஸுனுடைய மிலிட்டன்ஸை வந்து அடிக்கிறாங்க. ஓகே. அப்போ ட்ரூஸ் லீடர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து பிரேக் லோக்கல் அட்டானமி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து சிரியன் கவர்மெண்ட்டு எங்களுடைய லோக்கல் அட்டானமி, அதாவது நாங்கள் தனியாக ஆட்சி நடத்தி கொண்டிருப்பதை தடுக்கிறார்கள். லோக்கல் அட்டானமியை தடுக்கிறாங்க. ஃபேவர் சுன்னி பெடோனியன் ட்ரைப்ஸ். இவங்க சியாவிலேருந்து பிரிந்து வந்தவர்கள். அவங்க வந்து பெடோவின் பேர். பெடோவின். இப்போ பெடோவின் ட்ரைபு வந்து சுன்னி ட்ரைபு. அதுக்கு வந்து சிரியன் கவர்மெண்ட் ஃபேவர் பண்ணதுன்ற கம்ப்ளைண்ட் இவங்க. அடுத்து வந்து இந்த டெரிட்டரியும் ரிசோர்ஸஸையும் கண்ட்ரோல் பண்ணது சிரியன் கவர்மெண்ட்டு. ஓகே. இதுதான் வந்து இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. யார் ட்ரூஸ் என்னுடைய தரப்பின் குற்றச்சாட்டு சிரியன் கவர்மெண்ட் மேலே. அப்போ இது இன்னைக்கு இப்போ நடக்கிற சண்டையில் நூற்றுக்கணக்கான சிவிலியன்ஸ் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அடுத்து சிரியன் ட்ரூப்ஸ் ரிப்போர்ட்டட்லி பம்பார்டு ட்ரூஸ் வில்லேஜஸ். ட்ரூஸினுடைய வில்லேஜஸை வந்து சிரியன் கவர்மெண்ட் வந்து பம்பார்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரூஸ் மிலிட்டாஸ் ரிட்டாலியேட்டட் பை ஆம்புஷிங் கான்வாய்ஸ் டார்கெட்டிங் ரெஜிம் ஃபோர்ஸஸ். ஓகே. அதாவது மறைந்திருந்து சிரியன் ஆர்மியினுடைய டேங்கை அட்டாக் பண்ணுறது, இந்த ரெஜிம் ஃபோர்ஸஸை வந்து டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. இதுதான் வந்து இன்னைக்கு பிரச்சனை. இப்போ இந்த ட்ரூஸுக்கு ஆதரவாக இஸ்ரேல் இஸ்ரேல் ஏன்னா 1,50,000 ட்ரூஸ் வந்து இஸ்ரேலில் வசிக்கிறாங்க. ஓகே. அதாவது கலிலி அண்டு கார்மல் ரீஜன்ஸில், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய கலிலிலையும் கார்மல் ரீஜன்ஸ்லையும் இந்த ட்ரூஸ் இனத்தவர்கள் அங்கே வசிக்கிறாங்க. இப்போ இஸ்ரேலுடைய ட்ரூஸ் வந்து இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் சர்வ் பண்ணுறாங்க. இப்போ அன்லைக் அரப் சிட்டிசன் வந்து கம்பல்சரியாக சில பேர் வந்து பெரிய ஹை ரேங்க் போயிட்டாங்க. ஓகே. இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸில் மிலிட்ரியில் ஹை ரேங்க் போயிட்டாங்க. இதுதான் வந்து இன்னைக்கு அதனால வந்து இந்த கான்ஃப்ளிக்ட். அவர்கள் வந்து இப்போ ட்ரூஸ் இனத்தவர்களை பாதுகாப்பதற்காக டமாஸ்கஸில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. இப்போ இது மாதிரி இந்த ட்ரூஸ் மக்களுக்கு ஆதரவாக இப்போ இஸ்ரேல் போய் சிரியாவில் அட்டாக் பண்ணியிருக்கு. இப்போ இதோடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும் சார்? இது இந்த மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்கும். அது வந்து ஒவ்வொரு, நான் தான் சொன்னேன், இது பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் யூஎஸ் ரஷ்யா, ஓகே, இஸ்ரேல், ஈரான், ஓகே, டர்க்கிஸ் அண்ட் குர்திஸ், ஓகே, இவங்களுடைய பேட்டில் ஃபீல்டாக அது மாறி இருக்க வரைக்கும் இந்த மாதிரியான சின்ன சின்ன தாக்குதல்களுக்கு பஞ்சம் இருக்காது, நடந்துதான் இருக்கும். இல்லை சார், இப்போ இஸ்ரேல் வந்து உள்ளார வந்திருக்கு அப்படின்னா இப்போ நம்ம அமெரிக்காவை அடுத்து எதிர்பார்க்கலாமா? அமெரிக்கா ஆதரவோட இஸ்ரேல் வந்து ரஷ்யா
மற்ற அணி உள்ளார வரத்துக்கு வாய்ப்பு வர்றதுக்கு அது எஸ்கலேட் ஆச்சுன்னா வரும். இவங்க எஸ்கலேட் ஆகி இவங்க திருப்பி அடிச்சாங்கன்னா, இல்லை இஸ்ரேல் திரும்ப மீண்டும் தாக்குதல் நடத்தி டேமேஜ் பண்ணிச்சுன்னா வரும் வெளியே. ஃபுல் ஃப்ளெஜ்டு கான்ஃப்ளிக்டாக வருமா அப்படின்றது நிச்சயம் இல்லை அந்தளவுக்கு. ஏன்னா 1970 இது நடந்துகிட்டு இருக்கு. நான் சொன்னேன், டர்க்கிஸ் கொஞ்சம் பிடிச்சி வச்சுருக்கான், ஜோர்டான் கொஞ்சம் பிடிச்சி வச்சுருக்கான், இஸ்ரேல் கோல்டன் ஹெட்ஸை பிடிச்சி வச்சுருக்கான், யூஎஸ் வந்து ஒரு ஸ்பாட்டை பிடிச்சி வச்சுருக்கான், ரஷ்யா ஒரு இடத்துல இருக்குது. அப்படிங்கும்போது இது வந்து இன்டர்னல் லோ லெவல் கான்ஃப்ளிக்டாக தான் இருக்குமே வெளியே பெரிய ஹை லெவல் வாராக மாறுறதுக்கு. ஏன்னா இதை விட பெரிய சண்டையெல்லாம் நடந்திருக்கு கிட்டத்தட்ட. சார், இப்போ இஸ்ரேல் அப்படின்னாலே அந்த போர் வெறி சூழல், இது பெஞ்சமினை பார்த்தா எல்லா இடத்துலையும் போர்னா அவரை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இப்போ இஸ்ரேல் இந்த நாடுகள் இப்போ தான் ஈரான் முடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ திரும்ப சிரியாவில் இஸ்ரேலோட இந்த இதை பார்க்குறப்ப உலக நாடுகள் இஸ்ரேல் வந்து என்ன மாதிரி பார்க்கும், இல்லை இஸ்ரேல் என்ன தாட்டோட இந்த உலக நாடுகள் மீது இந்த படையெடுப்பு? இஸ்ரேலுக்கு வந்து மேஜர் என்ன பண்ணாலும் யூஎஸ் சப்போர்ட் பண்ணுது, யூஎஸ் வந்து ஃபண்டு பண்ணுது அப்படின்ற மாதிரி வரும் பொழுது உங்களுக்கு இஸ்ரேலுக்கு அந்த பேக்கிங் வந்து யூஎஸ்னுடைய பேக்கிங் இருப்பது ஐநாவால் ஒன்றும் செய்ய முடியலை. அப்படிங்கும்போதும் இவர்களது இந்த ஈரானிடம் ஏற்பட்ட தோல்வியை மறைப்பதற்காக நாங்கள் இன்னும் ஆக்டிவாக தான் இருக்கோம், நாங்கள் யாரை வேணாலும் தாக்குவோம் என்று உலகத்திற்கு ஒரு எச்சரிக்கை விடுவதற்காகவும் இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருக்குது என்று தான் கருதுகிறேன். இப்போ சிரியாவுடைய இராணுவ தலைமையகத்தை குறிப்பாக இதில் அட்டாக் பண்ணுறாங்க சார். இப்போ அதன் மூலயமா என்ன மெசேஜ் சார் கம்யூனிகேட்? நாங்கள் உங்களை அடிப்போம், சிரியா கவர்மெண்ட்டை நாங்கள் நீ ட்ரூஸ் இனத்தவர்களை மேலே தாக்குதல் நடத்தினா நாங்கள் வந்து அதை எதிர்த்து அழிப்போம் அப்படின்ற ஒரு மெசேஜ் தான். இராணுவ தலைமையிடத்தை தாக்கி அழிப்போம் அப்படின்னா சிவிலியன்ஸ் எல்லாம் ஈஸியாக அடிப்போம். எப்படி காசா ஸ்ட்ரிப்பை அடித்து நொறுக்கணுமோ அது மாதிரி வந்து உங்களையும் நாங்கள் வந்து காலி பண்ணுவோன்ற மெசேஜ். இப்போ சிரியா போன்ற, ஏன்னா இது வந்து ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி 1970 இது வந்து ஒரு உள்நாட்டு சிக்கலாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து இது வந்து ஒரு எல்லா நாடுகளுக்குமான ஒரு போர்க்கள தளமாக அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது பல்வேறு காலகட்டங்களில் இது பல்வேறு போர் தளமாக தான் வந்திருக்கு. 1970 வந்து ஹஃபீஸ் அல் அசாத் வந்து ஒரு சீக்ரெட் புரட்சி மூலமாக ஆட்சியை பிடிக்கிறார். சிரியா பிரசிடென்ட் ஆகிறாரு. 76 2005 வரைக்கும் சிரியன் மிலிட்ரி வந்து லெபனான் ஆக்குபை பண்ணுறாங்க. சிரியன் மிலிட்ரி லூரிங் லெபனீஸ் வார், சிவில் வாரில் லெபனீஸ் பாலிடிக்ஸில் டீப்பாக இன்வால்வ் ஆகுறாங்க. 1979-82 இஸ்லாமிக் இன்சர்ஜென்சி இன் சுன்னி முஸ்லீம் பிரதர்ஹுட் மெட் வித் ப்ரூச்சுவல் கிராக்டவுன். 1982 சுன்னி முஸ்லீம்ஸை வந்து ஒட்டுமொத்தமாக அழிக்கிறாங்க. அது வந்து 1982 வந்து ஹாமா மசக்கர்னு ரொம்ப பேர் பெற்ற ஒரு கொலை, கிட்டத்தட்ட 10,000 30,000 சிவிலியன்ஸை கொண்டாங்க சுன்னி முஸ்லீம்ஸை. இது வந்து 1991 சிரியா ஜாயின்ஸ் யூஎஸ் லெட் கோயலிஷன் இன் கல்ஃப் வார் டு எக்ஸ்பெல் ஈரான் ஃப்ரம் குவைத். ஈராக்கை வந்து குவைத்திலிருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈராக் வாரில் யூஎஸோட சப்போர்ட் பண்ணிச்சு சிரியா. 1991 2000 ஹஃபீஸ் வந்து இறந்துடுறாரு. பசார் அல் ஆசாத் வந்து அவருடைய பையன் 2000. அப்போ 2005 லெபனான்லேருந்து சிரியா ஃபோர்ஸ்டு வித்ராயல் லெபனான் வித்ரா பண்ணுறாங்க. பிகாஸ் ஹரிரி அசாசினேஷன் அண்ட் இன்டர்நேஷ்னல் ப்ரெஷர். ஹரீரின்ற அசாசினேஷனுக்கு அப்புறம் ஹரீரின்றவரை அசாசினேட் பண்ணதுனால இன்டர்நேஷ்னல் ப்ரெஷர் அதிகமாச்சு. அப்போ 2005 அவங்க வித்ரா பண்ணுறாங்க. சிரியன் சிவில் வார் 2011, அராப் ஸ்ப்ரிங் அண்ட் ரெவல்யூஷன் 2011-12. 2011 பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட் எரப்ட் இன் தாரான்ற பகுதி, கீழே இருக்க பகுதி, டிமாண்டிங் ரிஃபார்ம்ஸ், எங்களுக்கு ரிஃபார்ம்ஸ் வேணும்னு கேட்டவங்களுக்கு அதை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு புரூச்சுவலாக வந்து அடக்குமுறை பண்ணுறாங்க. இது வந்து இந்த அடக்குமுறையினால நேஷன் வைடு பெரிய அப்ரைசிங் ஆயிடுச்சு. 2011 அப்போசிஷன் ஃபார்ம்ஸ் வந்து ஃப்ரீ சிரியன் ஆர்மின்றத FSA அப்போசிஷன்லாம் சேர்ந்து, சிரியன் கவர்மெண்ட்டுக்கு அப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாம் சேர்ந்து ஃப்ரீ சிரியன் ஆர்மி அப்படின்னு சொல்லி ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. 2012 சிவில் வார் வருது.
ரிபல்ஸ் சைஸஸ் தான் அலிப்போ நான் காமிச்சேன் நம்ம அலிப்போ ஹோம்ஸு இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு மிலிட்ரைஸ்டு கான்ஃப்ளிக்டாக வருது. இந்த மிலிட்ரைஸ்டு கான்ஃப்ளிக்ட் வந்து 2012. அப்புறம் வந்து 2013 16 வரைக்கும் இன்டர்நேஷ்னல் அப்போ தான் உள்ள 2013 வந்து கெமிக்கல் அட்டாக் இன் கவுட்டாவில் கெமிக்கல் வெப்பன்ஸ் அட்டாக். அதில் 1400 பேர் கொல்லப்படுறாங்க. யுஎஸ் த்ரெட்டன்ஸ் ஸ்ட்ரைக். யுஎஸ் வந்து அதனால் அடிக்கிறான். ரஷ்யா புரோக்கர்ஸ் கெமிக்கல் டிஸ்ஆர்மமெண்ட் டீல். ஓகே, கெமிக்கல் டிஸ்ஆர்மமெண்ட் டீலை வந்து ரஷ்யா சைன் பண்ண வைக்குது சிரியாவை. 2014 ஐஎஸ்ஐஎஸ் டிக்ளேர்ஸ் கலிஃபேட். நான் சொன்னேனே கலிஃபா கவர்மெண்ட் ஐஎஸ்ஐஎஸ் டிக்ளேர் பண்ணுறாங்க. பார்ட்ஸ் ஆஃப் சிரியாவில் சில பார்ட்ஸை பிடிச்சி கலிஃபா கவர்மெண்ட்டை டிக்ளேர் பண்ணுறாங்க. என்ன பார்ட்ஸு? ரகா, டைர், எசார் இதெல்லாம் வந்து அண்ட் ஈராக். இதில் எல்லாம் வந்து ஐஎஸ்எஸ் கவர்மெண்ட்டு அவங்க இதை டிக்ளேர் பண்ணுறாங்க, நாங்கள் கேப்சர் பண்ணிட்டோம்னு. 2015 ரஷ்யா என்டர்ஸ் இன்டு வார் டு சப்போர்ட் ஆசாத் வித் ஏர் ஸ்ட்ரைக்ஸ். கேம் சேஞ்ச் ஆகுது இங்கே தான். 2016 பேட்டில் ஆஃப் அலிப்போ. இப்போ சிரியன் ரஷ்யா ஃபோர்ஸஸ் கம்ப்ளீட்டாக அந்த அலிப்பா டேக் ஓவர் பண்ணுறாங்க. அலிபாவை டேக் ஓவர் பண்ணி ப்ரூச்சுவல் சைஸ் பயங்கரமான ஐஎஸ்எஸ் அழித்தொழித்து டேக் ஓவர் பண்ணுறாங்க. அப்புறம் அதிலிருந்து அப்படியே ஐஎஸ்எஸ்னுடைய கண்ட்ரோல் குறையுது. ஆசாத் வந்து திரும்பி சிரியன் பிரசிடென்ட் ஆசாத் ரீகெயின்ஸ் கண்ட்ரோல். 2017 19 2017 யூஎஸ் பேக்கடு குர்சித் ஃபோர்ஸஸ் எஸ்டிஎஃப்னு பேர். ரகாவை வந்து ஐஎஸ்எஸ்லேருந்து அவங்க எடுக்கிறாங்க. ஓகே, யூஎஸ் சப்போர்ட்டோட. ஓகே, குர்சித் ஃபோர்ஸஸ் ரகாவை வந்து ஐஎஸ்எஸ்லேருந்து அவங்க எடுக்கிறாங்க. 2018 ஆசாத் வந்து ரீடேக்ஸ் கவுட்டா அண்ட் சதர்ன் தாரா ரீஜன் இதெல்லாம் வந்து ரீடேக் பண்ணுறாங்க ஆசாத். 2019 ஐஎஸ்எஸ் லூசஸ் டெரிட்டரி பட் ஸ்டில் அங்கே மிலிட்ரி இன்சர்ஜென்சி மிலிட்ரி மாதிரி அப்பப்போ டெரர் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறாங்க. ஃபேஸ் 4 வந்து ஹியூமனிடேரியன் கிரைசிஸ் 2020 to 23. ஓகே, இது 2020 இஸ்ரேல் ஏர் ஸ்ட்ரைக்ஸ் பண்ணி ஈரானியன் அண்டு ஹெஸ்புல்லா டார்கெட் எங்கெல்லாம் இருக்கோ ஈரானியன் ஹெஸ்புல்லா டார்கெட்டை இஸ்ரேல் வந்து அடிக்குது சிரியாவில். 2021 ஆசாத் ரீஎலெக்டட் இன் கான்ட்ரவர்ஷியல் ஓட்டு. ஓகே, ஓகே, எலெக்ஷனில் திரும்பி தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2022 டர்க்கிஸ் மிலிட்ரி எஸ்கலேட் ஸ்ட்ரைக்ஸ் ஆன் குர்சித் ஏரியாஸ் நார்தன் சிரியாவில் டர்க்கிஸ் வந்து குர்சித் ஏரியாவில் ஃபைட் பண்ணுறாங்க, சண்டை போட்டு அதை எடுக்கிறாங்க. 2023 சிரியா ஸ்டில் ரிமைன்ஸ் டிவைடட். அதாவது ஆசாத் கண்ட்ரோல்ஸ் மோஸ்ட் ஆஃப் சிரியா. இப்போ இருக்கக்கூடிய சிரியன் பிரசிடென்ட் ஆசாத் மோஸ்ட் ஆஃப் சிரியா. குர்ஸ் இன் நார்த் ஈஸ்ட். டர்க்கிஸ் பேக்டு ரிபல்ஸ் இன் நார்த் வெஸ்ட்டில் டர்க்கிஸ் பேக்டு ரிபல்ஸ். நார்த் ஈஸ்டில் குர்திஸ். மெஜாரிட்டி சிரியா. கோல்டன் ஹைட்டில் இஸ்ரேல். இதுதான் வந்து இப்போ போஸ்ட் சிவில் வார் ஃப்ராக்மெண்டேஷன் வந்து புது கான்ஃப்ளிக்ட் 2024-25. இஸ்ரேல் வந்து டோன்ட் ஸ்ட்ரைக்ஸ் ஆன் ஈரானியன் வெப்பன்ஸ் டிப்போ. இஸ்ரேல் வெப்பன்ஸ் டிப்போவில் அடித்தான். அண்ட் ஹெஸ்புல்லா பொசிஷன்ஸ் இன்டென்சிஃபை. ஹெஸ்புல்லா பொசிஷன்ஸ் இன்டென்சிஃபை பண்ணான். 2025 பவர் இன்க்ரீஸ் இன் சதர்ன் சிரியா. அதாவது சுவேதா அண்ட் இத்லிப்ன்ற பேர் பவர் ஸ்ட்ரகிள் அங்கே நடக்குது ட்ரூஸ் இனத்தவர்களுக்கும் சிரியாவுக்கும். ஜூலை 25 ட்ரூஸ் படோனி கிளாஸஸ் படோவின் கிளாஸஸ் ட்ரைப்ஸ் படோவின் ட்ரைப்ஸுக்கும் ட்ரூஸுக்கும் கிளாஸஸ் உருவாகுது. சிரியன் ஆர்மி இன்டர்வியூன் ஆகுது. இஸ்ரேலில் வந்து ஏர் ஸ்ட்ரைக் வந்து டமாஸ்கஸில் இப்போ அடிச்சிருக்கு. டு டிஃபெண்ட் சிரிய ட்ரூஸ் கம்யூனிட்டி மோஸ்ட் சீரியஸ் எஸ்கலேஷன் சின்ஸ் 2018. இதுதான் வந்து பிரச்சனை. அப்போ என்னென்னா டமாஸ்கஸையும் அலிப்போவையும் ஹோம்ஸையும் டாராவையும் ஆசாத் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுது. நார்த் வெஸ்ட்டு வந்து குர்சித் லெட் சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ் கண்ட்ரோல் பண்ணுது வித் யூஎஸ் சப்போர்ட்டோட. இட்லிபை வந்து ரிபல் குரூப்ஸ் இன்க்ளூடிங் ஹயாத் தரீர் அல் சாம் HTSனு பேர் டர்க்கிஸ் சப்போர்ட்டோட அது கண்ட்ரோல் பண்ணுது. அப்புறம் சுவேதாவை ட்ரூஸ் மிலிட்டன்ஸ் வந்து செமி அட்டானமஸ் ரெசிஸ்டிங் ஆசாத் செமி அட்டானமஸ் ஸ்டேட்டில் இஸ்ரேல் ஆக்குபைடு அண்ட் கோலன் ஹைட்ஸை வந்து இஸ்ரேல் கண்ட்ரோல் பண்ணுது. இதுதான்
எல்லாத்தையும் ஏடிஎம்கே பிஜேபி ஒரு சைடில் கண்ட்ரோல் பண்ணுது, எடப்பாடி ஒரு சைடில் கண்ட்ரோல் பண்ணுறாரு, ஓபிஎஸ் ஒரு சைடில் கண்ட்ரோல் பண்ணுறாரு, சசிகலா ஒரு சைடில் டிடிவி தினகரன் கண்ட்ரோல் பண்ணுறாருல்ல, அது மாதிரி சிரியா ஆகிப்போச்சு. கண்டிப்பாக சார். இந்த சிரியா இஸ்ரேல் போர் குறித்து நிறைய தகவல்கள் நம்ம நேயர்களுக்காக பகிர்ந்து கொண்டீங்க. ஒரு நேரத்துக்கும் வாய்ப்பு இருக்கும். நன்றி. மிக்க நன்றி.